மனிதனுக்கு மட்டும்தான் 3 இது பிறப்பு இருக்குது. மற்ற ஜீவராசிலாம் ஒன்று தான். அது புலியாக பிறந்ததுன்னா கடைசி வரைக்கும் புலி தான், பூனையாக பிறந்ததுன்னா கடைசி வரைக்கும் பூனை தான். ஆனால் மனிதன் மட்டும்தான் இளமை, இடைப்பருவம், முதுமை, இந்த 3 பருவங்களை வச்சுன்னுக்குறோம். இந்த 3 பருவமும் எப்படி இருக்கணும்? இளமையில் நமக்கு எதுவும் தெரியாது, அது நமக்காகவே வாழறோம், விளையாடுறோம், போகிறோம், வர்றோம், படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு குடும்பம் ஆன பிறகு குடும்பத்துக்காக, குழந்தை, குட்டி, மனைவி, இதுங்களுக்காக வாழறோம். ஆனால் முதுமையில் உன்னை ஒரு நாள் குடும்பம் வெளியே விடும். எல்லோரும் குடும்பமும், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரு நாள் குடும்பம் வெளியே தள்ளும். ஏன்னா அதுதான் வம்சாவழி. அந்த வெளியே தள்ளும் போது நீங்கள் இவ்வளோ சம்பாரித்தோம், இவ்வளோ போட்டேன், இது என்ன சாதித்தோம், இன்றைக்கி நம்மளை குடும்பம் வெளியே தள்ளிச்சு அப்படின்னு நினைப்புகள் எல்லாருக்கும் வரக்கூடியது விஷயந்தான் அது. அந்த மாதிரி நேரத்தில் மனிதனுக்கு ஒரு தைரியம் வேணும். யாரும் தேவையில்லை, கடவுள் இருக்கிறான் அப்படின்ற தைரியம் வேணும். அந்த தைரியத்தை ஊட்டுறதுக்கு இந்த ஒரு பாடத்தை தவிர வேறு எதாலையுமே அந்த தைரியம் ஊட்ட முடியாது.